மீனராசி. பொதுவாவே அமைதியான குணம் கொண்டவங்க. எவ்வளோதான் தலைக்கு மேல போக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிங்க. பின்னாடி நம்ம இப்ப அவசரப்பட்டுட்டோம்னாக்க, அதனால நமக்கு பாதிப்பு இப்பைக்கு மட்டும் இல்ல, பின்னாடியும் நடக்குங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. தன்னுடைய கோபதாபங்கள உணர்ச்சி வசப்படாம கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுல கெட்டிக்காரங்க. மீனத்த பொறுத்தவரைக்கும் தன்னுடைய கஷ்டங்களையும் அந்த அளவுக்கு மறைப்பாங்க. கடுமையான உழைப்பாளிங்க. தான் ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா, அது நேர்மையான வழியில அணுகக்கூடியவங்க. அந்த நேர்மை, உண்மை மட்டும் தான் என்னைக்கும் நம்மள காப்பாத்தும். மத்தது எல்லாமே சும்மா அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க. எல்லாருக்கும் உதவியா இருப்பாங்க. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க. குடும்பத்துடைய எல்லாருடைய தேவைகளையும் பார்த்து, பார்த்து செய்யணும்னு நெனைக்கிறவங்க. தான்கிட்ட பணம் இருந்தாலும், இல்லனாலும் சரி, ஒரே மாதிரி இருக்கக்கூடியவங்க. தன்னுடைய தேவைகளை தாண்டி, தன்னுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்கு தான் முக்கியத்துவம் குடுப்பாங்க. இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீனராசி. தலைப்ப பார்த்திருப்பீங்க. நமக்கு கஷ்ட காலம் வரும்போது, "இது என்னடா நம்மளுடைய முடிவை யாரோ எடுக்குறாங்களே! தெய்வம் எடுத்த முடிவோ?" அப்படிலாம் கூட யோசிப்போம். ஆமாங்க. நீ நெனச்சது உண்மதான். சில கிரகங்களுடைய மாற்றத்தினால உங்களுடைய வாழ்க்கை நிலையே கொஞ்சமாவது நல்ல விதத்துல மாத்தணும்னு தெய்வம் எடுத்த முடிவா ஒரு விஷயம் வரப்போகுது. அது சனீஸ்வர பகவானுடைய பேச்சின் காரணமா வரக்கூடிய மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய நிலையில மாற்றம் வரப்போகுது. ஆனா தப்பி தவறியும் மீனராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் எப்பயும் செஞ்சுறாதீங்க. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாங்க. இந்த சனி பகவானுடைய பேச்சே கும்ப ராசியிலிருந்து உங்க ராசிக்கு தான் வந்து பேச்சு ஆகுறாரு. இல்லையா? சனி பகவானுடைய பெயரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு அச்ச உணர்வு வந்துருது. ஏன்னா, அவரு வந்து எப்பவுமே கெட்டத மட்டுமே செய்யற மாதிரி. சொல்லப்போனா இவர மாரி நீங்க செய்யக்கூடிய நல்லதுக்கும், கெட்டதுக்கும் தகுந்த மாரி பலன் குடுக்கறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாரு. அதனால தான் நவகிரகங்கள்ல இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் பட்டம் இருக்கு. இல்லையா? இவர் வந்து அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு மீன ராசியில தான் பயணிக்க போறாரு. மீன ராசிங்கிறது குருவுடைய வீடு. அதாவது கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் மீன ராசியில தான் இருக்க போறார். பொதுவாவே ஒரு ராசியில அதிக காலம் இருக்கிறது இவர்தான். சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம்னாக்க இவர்தான். 12 ராசியிலே எந்த ராசியில சனி பகவான் பெயர்ந்தாலும் சரிங்க. அதுக்கு முந்தைய ராசியும் சரி, அதற்கு பிந்தைய ராசிகளும் சரி, அதிக அளவு பாதிப்புக்கு உள்ளாகும். நீதி, நேர்ம, தர்மம் எல்லாத்துக்கும் உதாரணமான கிரகம்னாக்க இவர்தான். நல்லது, கெட்டது 2த்துடைய தாக்கமும் அதிக அளவு கொடுக்கிறதும் இவர்தான். நல்லது பண்ணாலும் அதிகமா குடுப்பாரு. கெட்டது பண்ணாலும் அதிகமா பண்ணுவாரு. இதனால தான் நம்ம எல்லாருக்கும் வந்து பயம் வந்துறது. இவர பொறுத்தவரைக்கும் இந்த மார்ச் மாதத்துல மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறதுனால, எந்தெந்த விஷயங்கள்ல மீன ராசிக்கு நல்லது நடக்கப் போகுது, எந்தெந்த விஷயங்கள்ல மீன ராசி கவனமா இருக்கணும் பார்க்கலாமா? மீன ராசிகள பொறுத்தவரைக்கும் நல்லவைகள் அதிகமா நடக்கப் போகுது. பயமே வேணாம். ஜென்ம சனியாகவே இருந்தாலும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. உங்களுடைய ராசிநாதன் வலுவா இருக்காரு. பரிவர்த்தனையாக இருக்கிறார். 9ஆம் இடத்து அதிபதியோட தொடர்புல இருக்கிறார். அதாவது 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்ல இருக்கக்கூடியவரோட தொடர்புல இருக்கிறதுங்கிறது, தொழில் அமைப்புகள்ல சிக்கலை ஏற்படாத அமைப்பாக இருக்குதுங்க. மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. குறிப்பா பண போக்குவரத்து உண்டாக போகுது. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்குது. 50 வயதுக்கு மேல இருக்கிற மீனராசிகளுக்கெல்லாம் பெரிய அளவிலான பாதிப்பு சுத்தமா இருக்காது. இதுவே 20, 30 வயதுல இருக்கக்கூடியவங்க அப்படின்னாக்க, நீங்க பரவால்ல சமாளிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. கல்வியில கொஞ்சம் தடை ஏற்படுங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் நல்லா இருக்கும். வேலையில மன அழுத்தம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும். நைட் டியூட்டி பார்க்குற மாரி சூழ்நிலை இருக்கும். பெத்தவங்க கிட்ட கொஞ்சம் அப்ப பிரச்சனை வந்து மறையும். பெத்தவங்க வந்து உங்கள புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப என்னங்க பண்றது? இப்படி கொஞ்சம் வந்துட்டு எனக்கு சஞ்சலப்படுத்துற மாரியே இருக்கே. ஆல்ரெடி நான் ரொம்ப வந்துட்டு வருத்தத்துல இருக்கேன்னு கேட்பீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். திட்டமிட்டு செயல்படுங்க. நமக்கு தெரிஞ்சிருச்சு ஜென்ம சனி, சனீஸ்வர பகவான் நமக்கு வந்து சோதனை கொடுப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். குடும்பத்திலேயே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்காம நடந்துப்பாங்க. சொந்தக்காரங்களும் உங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. நண்பர்களே உங்கள வந்து ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒரு மாதிரி அ "என்னடா இது வாழ்க்கை, போடா" அப்படிங்கிற மாரி கூட தோணும். சோம்பல் அதிகமாகும். ஆனா, இது எல்லாத்தையும் மாத்தக்கூடிய வகையில சுறுசுறுப்பா நீங்க இருக்க பழகணும். அதாவது சனி பயிற்சிய பார்த்தோம்னாக்க, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 29/3/2025 அன்னைக்கு நடக்கப் போகுது. அதே சமயம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தோம்னாக்கா, அது அடுத்த வருஷம் 2026 6/3/2026 தான் நடக்கப் போகுது. இப்ப திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியே நமக்கு வந்துட்டு பலன்கள் தொடங்குங்க. அப்படி பார்க்கிறப்போ, இந்த பெயர்ச்சிங்கிறது சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்ப ராசியில இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகுறார்.
மீனம் அப்படிங்கிறது குருவுடைய வீடு. அங்க வரக்கூடிய சனி பகவான் அடுத்த 2 1/2 வருஷம் அங்க இருப்பாருன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அதோட இவரை தொடர்ந்து முக்கிய கிரகங்களாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகம்னு சொல்லக்கூடிய நல்லத மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானுடைய மாற்றமும், ராகு கேதுனுடைய மாற்றமும் நடக்கப் போகுது. இந்த ராகுவும், கேதுவும் சனி பகவானுக்கு அடுத்தபடியே நம்மள பயமுறுத்தக்கூடியவங்க. நிழல் கிரகம், பாம்பு கிரகம். எப்ப வந்துட்டு கொடுப்பாங்க, எப்ப கெடுப்பாங்கன்னு தெரியாது. சோ இந்த அமைப்புகள் அனைத்தையும் வச்சு கணக்கிட்டு பார்க்கிறப்போ, மீன ராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்துப்படி இந்த சனி பெயர்ச்சிங்கிறது உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் உரியவர் இவரு. இப்ப உங்க ராசிக்கு, அதாவது ஜென்ம ராசியான மீனத்துக்கே வர்றதுங்கிறது, இது 7 1/2 சனி. உங்களுக்கு ஜென்ம சனியுடைய காலகட்டம். அதே சமயம் இது குருவுடைய வீடுங்கிறதுனால, அடுத்து வரக்கூடிய குரு, ராகு, கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுங்க. கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. சனீஸ்வர பகவான் ஏதாவது உங்களுக்கு ஆபத்த குடுக்கணும்னு நெனச்சானாக்க, இந்த குரு பகவானும், ராகு, கேதுவும் உங்கள பாதுகாத்து நிக்கிறாங்க. சனீஸ்வர பகவானே, நீங்க தப்பு பண்றீங்க. மீன ராசி உங்களுக்கு இடம் கொடுத்திருக்கு. இவங்கள பாதிப்புக்கு உள்ளாக்காதீங்க. இத கொஞ்சத்துக்கு நீங்க செய்யணுங்கிற விஷயத்த செய்யுங்க. நாங்க தடுக்கிற விஷயத்துல கவனமா இருந்துக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த கிரக அமைப்பின் காரணமா இந்த சனி பேச்சு உங்களுக்கு கவனமா இருந்தீங்க அப்படின்னாக்க சந்தோஷம் நிறையும் காலகட்டமா மாறும். வீண் ரோஷம் இருக்கக்கூடாது. இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கீங்க, அலுவலக பணிகள்ல இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அனுகூலமான காற்று வீச தொடங்கும். கூட இருக்கிறவங்களுடைய ஆலோசனையை ஏத்துக்கோங்க. மத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு அலட்சியம் செய்யக்கூடாது. அதே மாரி உழைப்புல சலிப்பு இருக்கக்கூடாது. உழைப்புல மட்டும் சலிப்பு இல்லாம உழைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா, உயர்வுங்கிறது நிச்சயங்க. அதே மாரி பணியிடங்கள்ல உங்களுடைய ரகசியங்கள மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க கூடாது. மீன ராசிக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லலையா? இருந்து கூட இந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு. உங்களுடைய ரகசியங்கள மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்க கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாரி வீட்ல நிம்மதியான சூழ்நிலை நிலவும். ரத்த பந்த உறவுகளால உங்களுக்கு பெருமைகள் சேரும். வாரிசு விஷயத்திலயும் அலட்சியம் கூடாது. வரவை சேமிக்கிறது ரொம்ப நல்லது. ஆடை, ஆபரணம் சேரும். சுபகாரியங்கள்ல பெரியவங்களுடைய வழிகாட்டுதலை கேளுங்க. செய்யக்கூடிய வியாபாரத்த இல்ல எந்த தொழில் செய்தாலும் சரிங்க. அதுல உங்களுடைய நேரடி கவனம் இருக்கணும். ரொம்ப முக்கியம். யாரையும் நம்பக்கூடாது. ஒப்பந்தங்கள் எதுவா இருந்தாலும் சரி, நிதானமா படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்கள அவசரப்படுத்துது அப்படின்னா, அத விட்டு சுத்தமா ஒதுங்கி நில்லுங்க. வேண்டாம்ப்பா, இல்லப்பா எனக்கு தேவையில்லன்ட்டு வுட்டுட்டு வந்துருங்க. கோடி ரூபாய் உனக்கு வருமானம் வரும்ப்பா, அப்படிப்பா, இப்படிப்பான்ட்டு இந்த பகட்டு ஏதாவது ஒண்ணு உங்கள உற்சாகப்படுத்துற மாரி வருதுனாவே நீங்க உஷாரா இருக்கணும். அதுவே அரசு துறையில இருக்கீங்க, அரசியல் சார்ந்த விஷயத்துல இருக்கீங்க அப்படின்னாக்கா, அமைதிய கடைப்பிடிக்கணும். என்னடாதான் சரி. அதே மாரி யாருக்காகவும் சட்ட திட்டங்கள கனவுல கூட மீறக்கூடாது. இதுல உஷாரா இருந்துக்கோங்க. அதே மாரி கலைத்துறை, படைப்புத்துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா, வாய்ப்புகள அலட்சியத்தால விரட்டி விட வேணாம். வரக்கூடிய வாய்ப்பு சின்ன வாய்ப்பா இருந்தா கூட அத பயன்படுத்துங்க. அது பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும். அடுத்து மாணவர்கள பொறுத்தவரைக்கும் அதிகாலையில எழுந்து படிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி வண்டி, வாகனங்கள நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி பழுது பார்த்து, உடனுக்குடனே சரி பண்ணி வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் கவனம் தேவைங்க. ரத்த அழுத்தம், இந்த பரம்பரை உபாதை, ஹார்மோன் பிரச்சனை இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா உடனடியா டாக்டர்ட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அடுத்து உங்கள பொறுத்தவரைக்கும் வழிபாடுங்கிறது விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்ய விசேஷ நன்மைகள கொடுப்பார். இவரு ஸ்மார்ட் ஒர்க்குக்கு இவர் பெயர் போனவர் இல்லையா? மீனராசி ரொம்ப கடினமா உழைச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா? விநாயகர் பெருமான சனிக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்வதன் காரணமா, உங்களுடைய கஷ்டங்களுக்கு, கண்ணீருக்கு இவரு சாதாரணமா தீர்வு கொடுப்பார். மேலும் இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் ஒரு முறையாவது கீழ்பெரும் பள்ளம் சென்று கேது பகவானை ஆராத்தி விட்டு வருவது. அதாவது கேது பகவானுக்கு வழிபாடு வச்சுட்டு வர்றது, கேடு இல்லாத நன்மைகளை தொடர்ந்து கொடுக்கும். புரியுதுங்களா? சனீஸ்வர பகவானுக்கு இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னவர் யாரு? விநாயகர் பெருமான். இவருடைய வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பை பெருமளவு கொடுக்கும். கேது பகவான பொறுத்தவரைக்கும் சனி பகவானுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் அசுப கிரகங்கள். ஆனா அந்த கேதுவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லது பண்ணணுன்ற நிலையில நிக்கிறார். இவருடைய வழிபாடும் உங்களுக்கு ஈடு இணை இல்லாத பாதுகாப்ப கொடுக்கும், உயர்வை கொடுக்கும். இந்த 2 தெய்வனுடைய வழிபாடு மீனராசிக்கு பலம் சேர்க்கும், பயன் கொடுக்கும். புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. எல்லா விஷயத்திலுமே பொறுமையா இருங்க. நிறுத்தி நிதானமா எதுல ஈடுபட்டீங்கனாலையும் உங்களுக்கான நல்லது, கெட்டத சனீஸ்வர பகவான் தெளிவுபடுத்தி குடுத்துருவாரு. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் யார் ஒருத்தங்க எல்லா விஷயத்திலும் கவனமா இருக்காங்களோ, அவங்கள ரொம்ப பிடிக்கும். மீனராசிக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னக்கா, ஜென்ம சனியாகவே இருந்தாலும் நீங்க பாதுகாப்பு உணர்வோட இருக்கணும். எந்த இடத்துலயும் பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துலயுமே விழிப்புணர்வோடு செயல்படுங்க. அதாவது மீனராசியை பொறுத்தவரைக்கும் இத்தன நாளா விரய சனியா இருந்தாரு. இப்ப ஜென்ம சனியா மாறுறாரு. 100க்கு 50% உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களே நடக்கும். அந்த 50% பலன்கள தான் நம்ம மாத்திக்கணுங்க. உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும். பொதுவா நீங்க ரொம்ப அமைதியானவங்க. எல்லா விஷயத்திலுமே இன்னும் பொறுமையை கடைபிடிங்க.
உங்க வேலையில மட்டும் அதிகமா கவனம் செலுத்துங்க. அது ஒரு வண்டி வாகனத்துல பயணம் பண்றீங்க அப்படின்னாக்கா எச்சரிக்கையா இருங்க. வேகத்த குறைச்சுக்கணும். இது நன்மை கொடுக்கும். அடுத்த பொருளாதார ரீதியா பார்த்தோம்னாக்க, ஏற்கனவே 2 1/2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்க வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து விரயமே ஆகியிருக்கும். பணத்தட்டுப்பாடு அதிகமா பார்த்திருப்பீங்க. கடன் மேல கடன் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களா அப்படின்னாக்க, வெளியில போறத வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இதுவே வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்க, வீடு, அலுவலகம் இப்படி மட்டும் இருங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண பற்றாக்குறையை நீங்க வந்து சரி செய்ய முடியும். அதே மாரி வருமானத்துக்கு ஏற்ப செலவு செய்யணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, செலவ குறைச்சுக்கிட்டு சேமிக்க கத்துக்கோங்க. கடன் வாங்குறத சுத்தமா விட்டுடணும். அதே மாதிரி அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே கடன் வாங்கணும். தேவைய தாண்டி ஒத்த பைசா நீங்க கடன் வாங்கினாலும் சரிங்க. அது உங்களுக்கு பிரச்சனையா வருங்கிறத உணர்ந்துக்கோங்க. பொதுவா சனி பகவான பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாழ்க்கை பாடத்த கத்துக் குடுத்துருவாரு. இவரால உங்களுக்கு கஷ்டம் மட்டுமே நினைக்காதீங்க. நெறைய அனுபவத்த குடுக்குவாரு. இதனால நெறைய இடங்கள்ல உயர்வையும் கொடுப்பாரு. இவர்கிட்ட வந்து ஒழுக்கமா நடந்துக்கணும். கடினமா உழைக்கணும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்த கொடுப்பாரு. உங்ககிட்ட உண்மைய மட்டும் தான் எதிர்பார்ப்பாரு. இது திருமண பந்தத்த பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி காலம் அப்படிங்கிறனால கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அப்படிதாம்மா இருக்குன்னு சொல்றீங்களா? கொஞ்சம் விட்டு குடுத்து நடந்துக்கோங்க. கோபம் வந்து கொஞ்சம் அதிகமா வரும். அது வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கணும். கோபத்த கட்டுக்குள்ள வச்சுட்டாவே போதும். சண்டை சச்சரவு வராது. அதே மாரி வார்த்தைகள பயன்படுத்துறப்ப கவனம் தேவை. மகன்கிட்டயோ, மகள்கிட்டயோ அன்பா பேசி பழகுங்க. குடும்பத்துல குழப்பம் வரக்கூடாது அப்படின்னாக்க, குடும்பத்தின் மீது அக்கறை வச்சுக்கோங்க. அப்ப அக்கறை இல்லையான்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாதுங்க. கோபத்தினால குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கஷ்டமா, கடுமையா நடந்துக்கிறீங்க. அது வேணாம். அதே மாரி எதிர்காலத்த நெனச்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி முன்னேறதுக்கு திட்டம் தீட்டுங்க. காதல் வாழ்க்கையா இருந்தீங்கன்னாக்கா, கட்டாயம் ஒருத்தருக்கு விட்டு குடுத்து நடந்துக்கணும். காதல்ல புரிதல் ரொம்ப அவசியம். இது வேலைய எடுத்துட்டோம்னாக்க, எந்த வேலையா இருந்தாலும் சரிங்க, கடினமா உழைங்க. உங்க திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது. அலுவலகத்துல கூட வேலை பார்க்கிறவங்க கிட்ட பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. மேல் அதிகாரி கிட்ட வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வேலைப்பளு அதிகமாகும். மன அழுத்தம் கூட ஏற்படும். ஆனா இது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். பொறுமையா இருக்கிறது ரொம்ப அவசியம். எந்த வேலை உங்களுக்கு செட் ஆகுமோ, அதுல கவனம் செலுத்துங்க. உங்களால முடிக்க முடியுமா? அந்த வேலைய மட்டும் பண்ணுங்க. முடிக்க முடியாத வேலைய இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே மாரி கல்வி நிலைய பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தணும். படிக்கணும். சந்தேகத்திற்கு இடம் இருந்துச்சுனாக்கா, ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். பயத்த விட்டுறணும். கடினமா முயற்சி பண்ணுங்க. அப்படி முயற்சி செஞ்சு படிச்சீங்க அப்படின்னாக்கா வெற்றி கிடைக்கும். ஒவ்வொரு பாடத்திற்குமே வந்துட்டு நேரம் ஒதுக்கி படிக்கணும். விடாமுயற்சியோட படிச்சீங்க அப்படின்னாக்கா, சனி பகவான் உங்களுக்கு துணை நிற்பார். அடுத்து உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் மன அழுத்தம் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டணும். உடற்பயிற்சி பண்ணணும். யோகா பண்ணணும். எல்லா விதங்களையும் கவனம் வேணும். நடைப்பயிற்சி கூட பண்ணணும். நம்மளுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய குடிப்பழக்கத்த சுத்தமா தவிர்த்துடணும். ஆரோக்கியமான உணவுகள எடுத்துக்கணும். பழங்கள், காய்கறிகள அதிக அளவு சேர்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து முதுகு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குதா, முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். அடுத்து காதல பொறுத்தவரைக்கும் காதல் வாழ்க்கையில விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரிதல் இருக்கணும். உண்மையான காதலுக்கு சனி பகவான் பச்சை கொடி தான் காட்டுவாரு. உண்மையான காதல இவரே சேர்த்து கூட வைப்பார். திருமணத்தை மீறி உறவு வச்சிருவங்கள காட்டி கொடுத்துருவாரு. அதே நேரத்துல அதுக்கான தண்டனையும் கொடுப்பாரு. கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லது. உங்க துணைக்கிட்ட எதையும் மறைக்காதீங்க. அவங்களுக்கு உண்மையா நடந்துக்கோங்க. எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதுல கவனம் செலுத்துங்க. காதல் உறவுல கவனமும் எச்சரிக்கையும் ரொம்ப அவசியம். காதல் உறவ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல ஒருத்தர பத்தி ஒருத்தர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாரி 2 பேருக்கு இடையில வந்து புரிதல் ரொம்ப அவசியம். கருத்து வேறுபாடை தவிர்க்கிறது ரொம்ப அவசியம். நெறைய விஷயங்கள திருப்பி திருப்பி சொல்றேன். சனீஸ்வர பகவானுக்கு இதுதான் புடிக்கும், புடிக்காதுங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். அத பார்த்து எது வேணுமோ, எது வேணாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல ஊனமுற்றவங்களுக்கு சாப்பாடு தானம் செய்யணும். சனிக்கிழமைகள்ல விநாயகர் பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்யுங்க. அதே மாரி சனிக்கிழமைகள்ல உங்களால முடிஞ்சதுனாக்க, துப்புரவு தொழிலாளர்களுக்கு செருப்பு வாங்கி குடுக்குறது, உணவு, உடை தானம் குடுக்குறது பண்ணலாம். அது மாரி ஏழையா இருக்காங்க பார்த்தீங்களா? வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணுங்க. அதே மாரி சனிக்கிழமைகள்ல மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்த்து விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா, சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவு குடுக்குறது, தண்ணீர் குடுக்குறதெல்லாம் உங்களுக்கு உச்சபட்ச உயர்வை கொடுப்பார் சனீஸ்வர பகவான். இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து சனீஸ்வர பகவான் எந்த அளவுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறாருங்கிறத உணர்ந்திருப்பீங்க. பயம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். உயர்வை மட்டுமே நோக்கி பயணம் பண்ணுங்க. உண்மைக்கும், உழைப்புக்கும் என்னைக்கும் சனீஸ்வர பகவான் உற்ற நண்பனாக உங்களை உயர்த்தி பிடிப்பார். வாழ்த்துக்கள். ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி.